ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன குறை ஏது. பொதுவாக பிரம்ம முகூர்த்தம்னாலே ஒரு விசேஷமான ஒரு நேரம், நல்லா அதில் என்னென்னா நல்ல அட்மாஸ்பியர், நமக்கு நல்ல ஒரு நேரம். என்னென்னா நமக்கு என்ன தான் கவலை இருந்தாலும் நாம் மறந்து சந்தோஷமாக இருப்போம். இன்னொன்று, தியானம் பண்ணுவதற்கு, நடைப்பயிற்சி, இதுக்கெல்லாம் அது ஒரு சரியான நேரம். அட்மாஸ்பியர் மொத்தத்தில் நல்லா இருக்கும், அவ்வளோதான். பிரம்ம முகூர்த்தம் அதாவது ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம் இருக்குது. அந்த 30 முகூர்த்தத்துக்கு 30 பெயர் இருக்குது. அதில் ஒரு பெயர் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம், பித்ரு முகூர்த்தம், ஆகுதி முகூர்த்தம், அக்னி முகூர்த்தம்னு நிறைய இருக்குது. விஷ்ணு முகூர்த்தம், ருத்ர முகூர்த்தம்லாம் இருக்குது. அதில் ஒரு பேர் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். பொதுவாக நம்ம வழக்கத்தில் என்னென்னா, தமிழ் அதை பஞ்சாங்கம் பார்த்தோம்னா சூரிய உதயத்தில் இருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள். இதை 4 பிரிவு, முற்பகல், பிற்பகல், முன்னிரவு, பின்னிரவுன்னு 4 பிரிச்சிருப்பாங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது எப்படி வரும்னா அதிகாலையில் வரும். அது எப்படி, அது கணக்கில் பார்த்தா பின்னிரவு. இப்போல்லாம் நடக்கிற திருமணங்கள் பார்த்தோம்னா நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தம்னு வைக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மா அதாவது பிரம்மா ஆகாயத்தில் வருவார். அப்படியே நம்மளுக்கு இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவார், ஒரு நம்பிக்கை. ஓகே, அதை நான் ஒன்றும் சொல்லலை. பிரம்ம முகூர்த்தம் என்பது இப்போ நீங்கள் புதன்கிழமை வைக்கிறீங்கன்னா, புதன்கிழமை அதிகாலை வைக்கிறீங்க பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு 4 to 6 இல்லை 5 to 6 இப்படி நிறைய விதங்கள் இருக்குது. ஒரு 5 to 6 வைக்கிறீங்கன்னா, இல்லை 4:30 to 6 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். புதன்கிழமை அதிகாலை முகூர்த்த நேரம்னா அது எந்த கணக்கில் வரும்னா செவ்வாய்க்கிழமை கணக்கில் வரும். ஏன்னா சூரிய உதயம் ஆனால் தான் புதன்கிழமை. சூரிய உதயம் இப்போ புதன்கிழமை அதிகாலை சூரிய உதயம் 6:05க்குன்னா 6:05க்கு தான் புதன்கிழமையே பிறகுது. இல்லைன்னா இது செவ்வாய்க்கிழமை கணக்கில் வரும். அதுபோல் வியாழக்கிழமை வச்சிங்கன்னா புதன்கிழமை கணக்கில் தான் வரும். ஸோ அதனால் அது ஒன்று இருக்குது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்க அதிகாலைன்னா, அப்புறம் அது என்ன கணக்கில் வரும்? சனிக்கிழமை கணக்கில் வரும். சூரிய உதயம் ஆனால் தான் இந்த கணக்கு. இப்போ இந்த குழப்பம் ஏன் நமக்கு வருதுன்னா, அதாவது பஞ்சாங்கப்படி நாம் எல்லாம் நாள், கிழமை, நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு அதன்படி நாங்கள் நடந்தால் ஒரு குறையும் வராது. அதன்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆங்கில நாட்காட்டி அதை வச்சு பேஸ் பண்ணி நாங்கள் இதெல்லாம் செய்கிறனால தான் நமக்கு இந்த குழப்பமெல்லாம் வருது. ஒன்று, பஞ்சாங்கம் பார்த்தா பஞ்சாங்க அடிப்படையில் எல்லாம் செஞ்சால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பஞ்சாங்கம் பார்க்காம ஆங்கில அடிப்படையில் செய்தால் அது ஒரு குழப்பம் இல்லை. பஞ்சாங்கம் பார்த்துட்டு ஆங்கில அடிப்படையில் நாங்கள் செய்யும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் பிரம்ம முகூர்த்தம் அந்த நாளில் கடைசி முகூர்த்தம் ஆகும். கரெக்டாக நீங்கள் கணக்கு பற்றி பார்த்தீங்கன்னா அது அந்த நாள் கடைசி முகூர்த்தம் ஆகும். ஏன்னா 4 to 6 சூரிய உதயத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி பிரம்ம முகூர்த்தம். அவ்வளோ. சூரிய உதயம் ஆனால் தான் கணக்கு. சூரிய உதயம் எப்போ ஆறுதோ அந்த நேரத்தில் இருந்தால் நமக்கு நாள் பிறக்குது, எல்லாமே பிறக்குது. நான் ஒரு சில நாட்கள் முந்தைய ஒரு வீடியோ கூட பார்த்தேன். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பூஜை பண்ணணுமா, இங்கே பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிடுங்க, அதான் நல்லது. விநாயகர் சதுர்த்தி என்றைக்கியோ அது அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அந்த நாளே பிறகுது. இவர் பிரம்ம முகூர்த்தத்தில் வேறு பூஜை பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப பலன் கொடுக்குன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அது ரொம்ப நாள் இருக்கும் பார்த்து. அதான் சொல்கிறேன், எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அதில் இந்த குழப்பங்கள் இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு பதிவாக பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மங்களானி பவந்து.